அந்த பாதுகாப்பா இறக்குவதற்கு கொஞ்சம் வழிக்கு முன்னாடி வருவாங்க. நாதசுரம், சீர்வாதம், அந்த திருக்கோயிலை சேர்ந்தவங்களை தவிர முன்னாடி வந்துருங்க. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. காவல்துறை நண்பர்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வீரராக பெருமாள் பத்திரமாக வழிகளில் இறங்குவதற்கு தகுந்த ஒத்துழைப்பு பெறும்படி பக்க வைத்திருக்கிற கேட்டுக்கொள்கிறோம். இந்த விசிறியெல்லாம் பின்னாடி நின்றுங்க. வந்துடுறாங்க.
நீ வாங்க வெளியே வாங்க வெளியே வந்துருங்க வெளியே வாங்க நிக்காதீங்க வெளியே வாங்க வெளியே வாங்க வந்துருங்க வெளியே வாங்க காங்கிரஸ் வாங்க
லட்சக்கணக்கான பேர் ஐயா கள்ளழகரை பாக்குறப்ப நான் அந்த லட்சத்துல ஒரு ஆளா 10 லட்சத்துல ஒரு ஆளா நானும் இருந்து பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உலகத்துல இருந்த பாரம்பரியமான நம்முடைய வரலாறு, நம்ம தமிழ் வரலாறு, நம்ம தமிழோட பாரம்பரியம், நம்ம மண் சார்ந்த நம்ம மக்கள் உலகம் பூரா நம்ம ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வர்றோம். அதுல பல நூறு காலமா நம்ம அழகர் ஆத்துக்குள்ள இறங்குறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நானும் நிறைய இடத்துல கலந்துக்கிட்டு இருக்கிறேன். கடந்த ஒரு 5-6 வருஷமா நாங்கள் வந்ததே இல்லை. இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து இங்க ஆத்துல இங்க இருந்து அழகர் ஐயாவை பார்த்திருக்கேன். இன்னும் முடிய போகுது. லட்சக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே வந்து எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா மதுரை சுற்றுலா கிட்டத்தட்ட 20 நாளா வந்து மதுரையில வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அவ்வளோ பக்தியோடையும் சந்தோஷத்தோடையும் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடி வரோம். இன்னைக்கு காலையில நாங்கள் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த ஆட்டுக்குள்ள வந்துட்டோம். அழகரை காணுறப்ப அந்த கஷ்டம் எல்லாமே எதுவுமே இல்லை. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எல்லாருமே கூட்டி இங்க பாக்குறவங்க வந்து மனதுக்கு அவ்வளவு சந்தோஷமாவும் இருக்கு. இந்த திருவிழா வந்து ரொம்ப வருட காலமாக வந்து மதுரை மக்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அழகர் வந்து எல்லாரோட மனதையும் வந்து ரொம்ப ஆனந்தமா புரிஞ்சுட்டாரு. இந்த இதை வந்து வருஷம் எப்போ வரும் நாங்கள் வந்து காத்திருந்து நாங்கள் இந்த ஆத்துக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் உள்ள வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்களால முடியல. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த திருவிழானால ஊரை சுற்றி இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்து நல்ல செழிப்போட நல்ல ஆனந்தமா வந்து இருப்பாங்க. சுமதி என்னோட பேர். போன வருஷம் மழை நல்லா பெஞ்சிருந்துச்சு. இந்த வருஷம் மழை அவ்வளவா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தண்ணி நல்லா விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. போன வருஷம் நாங்கள் புதுமையான தம்பதிகளாக வந்தோம். இந்த வட்டம் எங்கள் குழந்தையோட வந்திருக்கோம். அழகர்கிட்ட நல்ல மழையும் நல்ல செல்வ செலமும் ஊரே நல்லா பச்சை பசேன்னு இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நம்புறோம். எல்லாரும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2-2.5 வாரமா வந்து திருவிழா நடந்துச்சு. ரொம்ப ஆரவாரமாகவும் கோலாகலமாகவும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுலயும் சொக்கர் தேரோட்டம், மற்ற பூப்பல்லாக்கு, மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. நீ மேற்கொண்டு நல்லா நடக்கும் நாங்க நம்புறோம். நீ சித்திரை திருவிழா இங்க முடிஞ்சு நீ அழகர் நீ மலைக்கு போற வரையும் மதுரையில ரொம்ப திருவிழாவும் ஆர்ப்பாட்டமும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நவீன் ஜெயந்தி. நான் அமெரிக்கன் காலேஜில் தான் MA தமிழ் முடிக்க போறேன். நான் இன்னைக்கு தான் முதையா அழகர் ஆத்துல இறங்குறத இன்னைக்கு தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். இது வரைக்கும் நான் எனக்கு பார்த்தது இல்லை. கூட்டிட்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டேன். அது இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல. காலைல 2 மணிக்கு வந்துட்டோம். 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 2 மணிக்கு வந்துட்டோம். அவளெல்லாம் நான் காலைல எந்திரிக்கிறதே இல்லை. இப்ப வேமா இருந்துச்சு அழகரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா வந்து 12 நாள் நடைபெறுது. அது நேத்தி நடைபெற்றுச்சு. அதே ஒரே வைப்பா இருந்துச்சு. இந்த பாட்டை கிட்டனா இன்னும் கொஞ்சம் வைப் ஆகுது. இந்த அழகர் ஆத்துல இறங்குது அதுக்குள்ள முடிய போறேன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இனியும் 2-3 நாள் இழுத்தடிச்சா நல்லா இருக்கும். எங்களுக்கு எக்ஸாம் வேற இருக்கு. வியாழக்கிழமை என்ன பண்ண போறோம் தெரியல. பயமா இருக்கு. அவ்வளவு. என் பேர் ஜெயந்தி. வணக்கம். மலேசியாலேருந்து வந்திருக்கு. 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தா வந்து மதுரையிலேருந்து வந்து மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய முறை வந்து இந்த வணக்கம். நான் கண் ராஜமாணிக்கம். மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறேன். 3 தலைமுறைக்கு முன்னாடியே தாத்தா வந்து மதுரையிலேருந்து மலேசியால செட்டில் ஆயிட்டாரு. பலமுறை டிவியில இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறேன். இந்த பக்த கோடிகள் வந்து இங்க இவ்வளோ ஒன்றா கூடி இந்த பெருமாளை வரவேற்கிறத பார்த்து ரொம்ப பூரிச்சு போயிருக்கு. நேர்ல காணாத வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா இந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப பிளஸ்டான ஆட்களா நாங்க கருதுறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. மதுரையும் மதுரை மக்களும் தமிழ் மக்களும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் இறைவனர்களால அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். கண்ணன் ராஜமாணிக்கம். பத்மா வரதராஜ் பேசுறேன். சார் மலேசியால இருந்து வந்திருக்காங்க. நானும் அவங்க கூட வந்திருக்கேன். ரொம்ப வருஷமாவே சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் டிவியில தான் பார்த்திருக்கோம். நேர்ல பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றோம். கடவுளுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்மா வரதராஜ்.